அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. தொகுதி பங்கீட்டை தொடங்கி இருக்கிறது காங்கிரஸ் ஐவர் குழு. இத்தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் உள்ளிட்ட ஐவர் குழு அமைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஐவர் குழு ஆலோசனை நடத்தி வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, இன்றைய ஆலோசனையில என்னென்ன முக்கிய பொருள்கள் விவாதிக்கப்பட இருக்கு? பாலா, சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் திமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக 5 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்திருக்கிறது. தமிழக மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவினர் இன்று சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலில் ஆலோசனை மேற்கொண்டனர். குறிப்பாக இந்த ஆலோசனையில அடுத்த கட்டமா, அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கிராம கமிட்டி குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குழுக்களை எப்படி இந்த தேர்தலுக்கு பயன்படுத்துவது, மேலும் இந்த மாத இறுதியில ராகுல் காந்தி பங்கேற்கக்கூடிய மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்கு. அதே போல காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் முக்கிய தலைவர்கள் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வரவும் திட்டமிடப்பட்டிருக்கு. இதற்கு ஆலோசனையும் மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பா திமுகவோட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக காங்கிரஸ் தயார் நிலையில இருக்கு. ஏற்கனவே ஒரு 60 தொகுதிகள் கொண்ட உத்தேச பட்டியலை காங்கிரஸ் ஏற்கனவே கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக தயாரித்திருந்தது. இந்த நிலையில மீண்டும் திமுக பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் போது அவர்களிடம் எந்தெந்த தொகுதிகளை கேட்டு பெறுவது உள்ளிட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் போது கேட்கக்கூடிய தொகுதிகளின் உத்தேச பட்டியல் தயாரிப்பு உள்ளிட்டவை தொடர்பாக இன்றைய கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. சுமார் 3 மணி நேரத்துக்கும் மேலாக இந்த ஆலோசனை நடைபெற்றது. பாலா, விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.